இந்த மாதிரி ஒரு வியூ வச்சுக்கிட்டு எப்படி கோஃப்ரா ஆஃப் பண்ண தோணும்? அழகாக இருக்குது இந்த வியூலாம். கோபுரில் இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக தெரியுதா தெரியல, ஆனால் கண்ணால் பார்க்கப்போ இருக்குல்ல, இதுதான் மெமரிஸ். காசு பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். நீங்கள் எந்த காசையும் பிடிச்சி வச்சுக்க முடியாது. அது எப்படின்னா உங்கள் கையை விட்டு போய்கிட்டே தான் இருக்கும். போலீஸ் என்ன பண்ண போகிறாங்க தெரியலையே. ஒன்றுமே பண்ணல. என்னது நீ பிக்கப்புக்கே அந்த நிலைமையா? இப்போ எதிரில் வந்த வண்டி ஆஃபனூரில் போயிட்டா ஒரு டீ பிரேக்கு போகணும். நேற்றோட பிரேக் எங்கேன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு பிரேக் வந்து குஷால் நகர். நம்ம வீட்டிலேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் வரும். அடுத்த பிரேக் வந்து என் பாவா நிப்பாட்ட சொன்னால் நிப்பாட்ட வந்துட்டான். விட்டு போனேன். மைசூரில் நிப்பாட்ட வந்தேன், ஒரு டீ குடிக்கணும். அவன் பாட்டு வந்துட்டான். அதனால நேற்று ஒரு ஸ்டாப்பு தான். நேற்று ஒரு 250-260 கிலோமீட்டர் கவர் பண்ணியிருக்கோம். நைட்டு 10 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும். இன்னைக்கு உள்ள டாஸ்க் என்ன தெரியுமா? இங்கேருந்து திருநெல்வேலிக்கு கம்மியில் ஒரு 500 கிலோமீட்டர் இருக்கும். நான் இப்போ போயிட்டு ரீச் ஆக வேண்டிய இடத்துக்கு அந்த இதை கம்ப்ளீட் பண்ணணும். அதுதான் டாஸ்க். டாஸ்க்குன்னு சொல்லிட்டேன்னு எல்லாம் வந்து தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் ஒரு கஷ்டத்தில் இருக்கணுமா, உங்களை யாராலையும் அந்த கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வர முடியாதுன்னு இருக்கிறப்போ ட்ராவலாக மட்டும் அவங்க வெளியே கொண்டு வரணும். 4 இடத்துக்கு போகணும். நம்ம இப்போ எங்கே போகிறோன்னு நான் கரெக்டாக சொல்லலைல்ல. நம்ம இப்போ எங்கள் குலதெய்வம் கோயில் வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்கும். அந்த குலதெய்வம் கோயில் வந்து கும்பாபிஷேகம் வந்து நாளைக்கு 4ஆண்டுக்கு நடக்க போகுது. அதே காட்டுக்கோழி அந்த கும்பாபிஷேகத்துக்கு தான் நம்ம இப்போ வந்து போகிறோம். மதுரை 341. ஐயோ செத்தாண்டா சேகர் பையன். பின்னாடி உள்ளவனுக்கு இது தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், பையன் செத்தான். கோபுரம் ஆக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் இந்த ரோடு வயசை பார்க்குறப்போ ஆக்கணும் மனசே வர மாட்டேங்குது. இது கொஞ்சம் ரெக்கார்ட் ஆகட்டும். இந்த ஃபாட்டை வந்து நான் உங்களுக்கு ஒரு 2 ஃபாட்டாக இல்லைன்னா 3 ஃபாட்டாக போடுறேன், ஓகேவா? ஏன்னா எனக்கு இதில் இன்னொரு வேலை இருக்குது. இப்போ நம்ம வந்து திண்டுக்கலுக்கும் மதுரைக்கும் இடையில ஒரு அழகர் கோயில்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து நம்மளோட கோயிலுக்கு தீர்த்தம் கொண்டு போகணும். அந்த
இந்த இதெல்லாம் இதில் நான் வந்து கவர் பண்ண மாட்டேன். ஆனால் அவங்க போயிட்டு போகிறனால கொஞ்சம் டைம் ஆகலாம். அதனால் இது 2 ஃபால்ட்டாக வந்தால் வரலாம், இல்லைன்னா 3 ஃபால்ட்டாகவும் வந்தால் வரலாம். நீங்கள் இந்த வீடியோக்கு கொடுக்குற சப்போர்ட்டில் தான் அடுத்து நான் எடுக்க போகிற எஃபெக்ட் இருக்கு. கர்நாடகாக்குள்ளேயே நிறைய டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலலாம் நிறைய பிளேஸ் இருக்குது. ஆனால் அது மான்சூன் டைமில் தான் பார்க்கணும். இப்போ அங்கிட்ட ராங் சைடில் தான் வந்தேன். ஆனால் யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நான் பைக்குனால நான் வந்து வேகம் மூவாய்க்கு போயிடலாம். அதனால தான் நான் வந்தேன். அது தப்பு தான். இந்த விஷப்பரிச்சை வேணும். எங்கே தானே ஒரு மானம் காணா, ஒன்றுமே காணா. எடா அப்படியாடா மணி ஆச்சு? இந்த ரோடுக்காக தானே இருக்குல்ல ரோடை பிளாக் பண்ணி போடுறாங்க. அப்படி பார்த்தா பண்டிப்புற ரோடை தாண்டா இருக்குல்ல பிளாக் பண்ணி போடணும். சத்தியமங்கலம் 32 இந்த காட்டுக்கோழி வானம் ஒரு வழியே பார்த்தாச்சு, காட்டுக்கோழியும் பார்த்தாச்சு. வேறு என்னத்தை பார்க்குறது? ஏதோ வந்தால் நல்லா இருக்கும். ஆனையெல்லாம் பார்த்து பல வருஷம் ஆகி போச்சு. புளியம்பட்டி 48 புளியம்பட்டியா என்னன்னு தெரியலையே. தமிழ் படிக்க தெரியாமல் இது வேறு நமக்கு வேறு ஜர்க்காகுது. 298 கிலோமீட்டர் ஆச்சு. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் ஆயிடும். குறுக்கு இந்த கௌசிக் வந்தால் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த அண்ணன் வந்துட்டார். எத்தனை லாரி? ராஜஸ்தான் பாவா வராரு. திம்பத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது திம்பத்துக்கு. திம்பத்துக்கு போனதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? மிஸ்டா எங்குது? நீ வெறும் பனிமூட்டமாக இருக்கு. அங்கனே இந்த ரோட்டில் லாரிக்காரங்க தான்டா பாவம். எப்படி தான் சமாளித்து இந்த வண்டியெலாம் கொண்டு போகிறாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும். ஃபஸ்ட்டு ஏர்பின் பெண்டு 27. ஐயோ என்னாச்சு?
இவ்வளோ 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 லாரி இப்போயே தானே விட்டாங்க. இப்போ தான் விட்டுருப்பாங்களான்னு லாரியெல்லாம். அவர் இப்படி போனால் எங்கடா இங்கே டிராஃபிக் ஜாம் தாண்டா ஆகும். அந்த அண்ணன் என்ன பண்ணுறாரு? ஆனால் கொஞ்சம் இருக்குல்ல தண்ணி, கவனக்குறைவாக ஓட்டினா இருக்குல்ல, ஒன்றை போட்டு விட்டு போய்கிட்டே இருப்பாங்க இங்கே. போவோம் போவோம். என்ன தண்ணி உருட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஆனால் இந்த வண்டி ஏற்றோன்னா கஷ்டம் தான்டா. இங்கே வேறு ஏதாட்டா வந்தால் கூட அதுக்குள்ள போகலாம், வெறும் லாரியாக தான் வருது. எந்த ரோட்டில் போகிறோன்னு எனக்கு தெரியலை. ஒரு ரோட்டில் போகிறோம். வெயில் அடிக்க துவங்கிருச்சு. ஆனால் ஜாலியாக தான் போகுது ரைடு. என் பாவா கதறான், கதறன்னு கதறுகிறான். மொய் பாவா. தமிழ்நாட்டில் இந்த கோயிலெலாம் சூப்பராக இருக்குது. டிஃப்ரெண்ட் கலர், அந்த கலர் எப்பயுமே டிம்மே ஆகாது. ஆனால் இந்த ஸ்பீடு பிரேக்கு தான் தானே எனக்கு தெரிஞ்சிருக்குல்ல. இந்த ஸ்பீடு பிரேக் மட்டும் இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும், கம்மியில் இருக்கும், 50 கிலோமீட்டர் வரைக்கும். வாங்க, இன்னும் வந்து கொஞ்சம் தான் கேப் இருக்குது, அது நீங்களே எடுத்துக்கோங்க. வந்து மார்க்கெட்டா ఉందా? ஓ, எனக்கு ஒரு நென்ட்ரு விட அப்போ 1 கிலோமீட்டர் தான். மறுபடி என்னோட பாவாட்ட வண்டியை கொடுத்தாச்சு. இன்னமும் பாவா வண்டி ஓட்டுவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கோயிலுக்கு போகிறோம்னு சொன்னேன்ல, இந்த கோயிலுக்கு போயிட்டு தீர்த்தம் எடுத்துக்கிட்டு இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? இன்னும் அந்த கோயிலுக்கு 4 ஹவர் ஆகும்னு சொல்லி இப்போ போட்டிருக்கு கூகுள் மொத்தாச்சு. எப்படியும் 4 ஹவர் ஆயிரும். ரெஸ்ட் எடுத்து தான் போவோம், அறிபறி அதுவும் போகல.
ஓட்டுறோம். எவ்வளோ போகுதுன்னு மீட்டரில் பாருங்க. 87 86 போய்கிட்டு இருக்கோம். நான் இருக்கிறப்ப இந்த போக்கு போகிறான். அப்போ நான் இல்லாதப்போ அவன்கிட்ட வண்டியை கொடுத்தப்போ என்ன போக்கு போயிருப்பான். நண்பர்களே, இப்போது என்னோட டர்னு. திண்டுக்கல் 87, கொடைக்கானல் 116, காங்கயம். என்ன வெயில் இங்கே! ஐயோ கடவுளே, எப்படித்தான் இங்கே இருக்கீங்களோ. நிறைய பேசணும்னு தோணுது, ஆனால் எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியாது. என்னோட பர்சனல் விஷயத்தை நான் இதில் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம். அதனால நான் அதை ஷேர் பண்ணிக்க மாட்டேன். ஓகேங்களா? நான் ரைடை பற்றி மட்டும் நான் இந்த இதை வந்து ஷேர் பண்ணேன். நம்ம ரைடு எப்படி இருக்குது, எப்படி போகுது, அது மட்டும் ஷேர் பண்ணேன். அடிக்கிறான் இடம். இது அநேகமாக நீங்கள் செகண்ட் ஃபோட்டோ தான் இந்த வீடியோவெல்லாம் பார்ப்பீங்களா இருக்கும். நம்ம கரூர் நம்ம அந்த பைபாஸை ஏறுற வரைக்கும் ஃபஸ்ட்டு போட்டாவே போடுவோம் எல்லாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வாட மெடிக்கல் மிராக்கலியே. நன்மை ரொம்ப நேரமும் நம்மகிட்ட ரேஸ் டிரைவிங் பண்ணுறோம். நம்மலாம் ரேஸ் டிரைவிங்காக பண்ணால் நம்ம போய்கிட்டு இருக்கோம். அவர் ஸ்லோ ஆவார், நான் ஓவர்டேக் பண்ணுவேன். அப்புறம் ஸ்பீடு பிரேக் வரும், பக்கத்தில் அடித்து வருவார். அப்படியே தான் போய்கிட்டு இருக்கு. இன்னும் ஏதோ கட்டிங் எதுவும் போட்டிருப்பாரோ சொல்ல முடியாதுல்ல. நண்பர்கள் எதுவும் போட்டால் போட்டிருப்போம். ஆனால் ஸ்பீடு அண்ணன்ட்டு அல்லுது. வேறு லெவல் தான். அண்ணனுக்கெல்லாம் ஒரு காரில் ஏதாட்டும் நல்லா ஹை கிளாஸ் காரு கடத்திட்டு அண்ணன் ரோடு அளந்து ஓட்டுவார். எதுக்கு இந்த மாதிரி ரோட்லலாம் இது பண்ணுறாங்க? அவங்க ஒருத்தவங்க பண்ணுற தப்பால் எத்தனை பேருக்கு அது ஒன்றும் ப்ராப்ளம் தெரியுமா? அது எவ்வளோ வந்து ப்ராப்ளம் ஆகி அதெல்லாம் பார்த்தா திருந்த மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறது? போய்கிட்ருக்கோம். இன்னும் மதுரைக்கு போய் சேரலை. இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குது மதுரைக்கு போய் சேரலை. லாஸ்ட்டில் கண்டுபிடிச்சாச்சு, கொண்டரங்கி மலை. அதுதான் கொண்டரங்கி மலை. அதைத்தான் ஒரு நாளைக்கு 4 தடவை ஒரு பையன் வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க. இப்பையும் ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஒரு டார்கெட்டு 1000 நாள் வந்து
இந்த மலையை ஒரு நாளைக்கு 4 தடவை விடாமல் ஏறணும் ஒரே ஸ்டெச்சில். கேட்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. நிறைய பசங்க இப்படி ஒரு ஏதாட்டம் சாதிக்கணும்னு ஏதாட்டம் ஒரு இதில் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதை சாதிக்கிறாங்களா அதை கை விடுறாங்களான்னு சொல்லி அவங்க மனதைரியத்தில் தான் இருக்குது. எல்லா பசங்களாலையும் சாதிக்க முடியும், எந்த பசங்களும் சாதிக்க முடியாதுன்னு சொல்லி இல்லவே இல்லை. ஒரு பையன் குடிக்காம இருக்கணும், குடிகாரன் ஆகிறதும் யார் கையில் இருக்கு சொல்லுங்க? அது அந்த பையனோட கையில் தான் இருக்கு. இந்த பையன் நினச்சா குடிக்கலாம், வேணாம் நினச்சி விடலாம். இதெல்லாம் என்ன ஊர்னு தெரியல, ஆனால் செம்மையாக இருக்கு இடம் உண்டு. ஓ டேக் டேஷன் போட்டுட்ருக்காங்க, எங்கே போய் சேருன்னு தெரியல. டேக் டேஷு அஜரே ಆಂಬುಲೆನ್ಸ್ ஐயோ என்ன கஷ்டம்டா இந்த ரோட்டுக்கு வந்து சேர.